Circular motion concepts neat type sums பார்க்கலாம் பாருங்க. A particle of mass 2 kg is moving along a circular path of radius 1 meter. If its angular speed is 2 pi radian per second, the centrifugal force on it is dash. So centrifugal force கேக்குறாங்க. Centrifugal force என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா m omega square r. இப்போ மாஸ் வந்து நமக்கு 2 kg கொடுத்திருக்காங்க. ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி 2 pi radian per second கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரேடியஸ் வந்து நமக்கு 1 மீட்டர் கொடுத்திருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. மாஸ் வந்து 2, ஆங்குலர் ஸ்பீட் வந்து 2 பை ரேடியன் பர் செகண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ 2 பை ஸ்கொயர் போட்டுருங்க. ரேடியஸ் 1 மீட்டர். இப்போ 2 இன்ட்டு 2 பை ஹோல் ஸ்கொயர் என்ன பார்த்தீங்கன்னா 4 பை ஸ்கொயர். சரிங்களா? 2 இன்ட்டு 4 வந்து 8. ஸோ 8 பை ஸ்கொயர். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 8 பை ஸ்கொயர் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. Two particles of equal masses are revolving in circular paths of radii r1 and r2 respectively with the same speed. The ratio of their centrifugal forces. அதாவது centrifugal force வந்து in terms of speed வேணும். அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mv ஸ்கொயர் பை ஆர். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்பீட் வந்து சேம் சொல்லிட்டாங்க. அடுத்து ஈக்குவல் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மாஸ் ஈக்குவல் ஸ்பீட் ஈக்குவல்னா ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ்னு வரும். ஸோ f1 by f2 is equal to inverse ratio of radius, so r2 by r1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படின்னா பார்த்தா நமக்கு செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து r2 by r1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A particle of mass m is executing uniform circular motion on a path of radius r. If p is the magnitude of its linear momentum, the radial force acting on the particle. ஆக்சுவலா ரேடியல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஏன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் towards the center of the circle. அதனால தான் அது ரேடியல் ஃபோர்ஸ் எடுக்கிறோம். ஸோ ரேடியல் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா mv ஸ்கொயர் பை ஆர். நம்ம மொமெண்டமுக்கு ஃபார்முலா வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம்ல கொண்டு வரணுன்றதுக்காக இந்த ஈக்குவேஷனை மாஸ்ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். அப்படி பண்ணா என்ன ஆகும் பாருங்க, m இன்டு m m ஸ்கொயர்னு வந்துருது நியூமரேட்டர்ல, இன்டு v ஸ்கொயர் டிவைட் பை m இன்டு ஆர்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? m இன்டு v ஹோல் ஸ்கொயர் எழுதிங்களா? அப்போ இது மொமெண்டம் ஸ்கொயர். ஸோ மொமெண்டம் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் இன்டு m. ஸோ மொமெண்டம் ஸ்கொயர் பை ஆர் இன்டு எம்ன்றது நமக்கு ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அதாவது ரேடியல் ஃபோர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம் வந்து மொமெண்டம் ஸ்கொயர் பை ரேடியஸ் இன் டிவைட் பை மாஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் போலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. A stone of mass 16 kg is attached to a string 144 meter long and is whirled in a horizontal circle on a smooth surface. The maximum tension the string can withstand is 16 Newton. The maximum velocity of revolution that can be given to the stone without breaking will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ மாஸ் வந்து 16 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரிங் லெங்த் இருக்கு இல்லையா, இதுதான் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இன் விச் இட் பார்ட்டிகல் மூவ்ஸ், அது கொடுத்துருக்காங்க. அடுத்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க 16 கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி தான் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபோர்ஸுக்கு வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mv ஸ்கொயர் பை ஆர். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் வந்து நமக்கு அந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் ப்ரொவைட்ஸ் நேசரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த டென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16 கொடுத்துருக்காங்க பாருங்க. மாஸ் எவ்வளோ 16 கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க, அது v ஸ்கொயர்னு போட்டுங்க. டிவைட் பை ரேடியஸ் தான் லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங், அது 144 கொடுத்துருக்காங்க. இந்த 16 கேன்சல் பண்ணிருங்க. அப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 144ன்னு கிடைக்குது. இப்போ ரூட் எடுத்துட்டா v இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 12 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? 144 ரூட் எடுத்துட்டோம்னா நமக்கு 12 கிடைக்குது. ஸோ 12 மீட்டர் பர் செகண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் போலாம். இஃப் மாஸ் ஸ்பீட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் a circle of a particle moving uniform in a circular path are all increased by 50%. The necessary force required to maintain the body moving in the circular path will have to be increased by dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு நல்ல சம்ம பாருங்க உங்களுக்கு. இப்போ மாஸ் இனிஷியல் ஃபைனல் மாஸ் வந்து m2 வச்சுட்டு இனிஷியல் மாஸ் வந்து mன்னு வச்சுக்கலாம். இனிஷியல் எல்லா மாசம் 50% கூட்டிட்டாங்க. அப்போ 50% கூட்டியிருக்காங்கன்னா 150 by 100 of m. அப்போ என்ன வரும் சொல்லுங்க, m2 is equal to 1.5 m. இதே மாதிரி ஸ்பீடும் கூட்டிட்டாங்க. ஸ்பீடு வந்து என்னது, ஃபைனல் ஸ்பீடு வந்து 150 by 100, 50% கூட்டினால இனிஷியலா வந்து 100% இருக்குன்னு வச்சுட்டு பிளஸ் 50% போட்டுடுறோம். எப்படின்னு போட்டோம்னா அப்போ v2 வந்து நமக்கு 1.5 v வருது. சிமிலர்லி ரேடியஸ் ஆல்சோ 50% கூட்டினால 1.5 r அப்படின்னு கிடைச்சிருக்கு.
அப்ப இனிஷியலா நமக்கு ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா mv ஸ்கொயர் பை ஆர். ஃபைனலா ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா m2 v2 ஸ்கொயர் டிவைடட் பை r2 வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப ஃபைனல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன வரும் பாருங்க. m2 வந்து நமக்கு 1.5 m. கரெக்ட்டுங்களா? v2 வந்து 1.5 v ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை r2 வந்து 1.5 இன்டு r அப்படி இருக்கு. இந்த 1.5 கேன்சல் பண்ணிருங்க. நமக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வேல்யூ தானே வேணும். எப்பவுமே பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வேல்யூ கேட்டாங்கன்னா ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைட் பை இனிஷியல் வேல்யூ இன்டு 100% அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? ஃபைனல் வேல்யூ எவ்வளவு வருது? 1.5 ஹோல் ஸ்கொயர் வந்து 2.25 போட்டுட்டு இன்டு mv ஸ்கொயர் பை r அப்படின்னு வந்திருக்கு. மைனஸ் இனிஷியல் வேல்யூ mv ஸ்கொயர் பை r. கரெக்ட்டுங்களா? டிவைட் பை இனிஷியல் வேல்யூ mv ஸ்கொயர் பை r அப்படின்னு போட்டுட்டோம். இப்போ வந்து இன்டு 100% போட்டாச்சு. இதுல நம்ம mv ஸ்கொயர் பை r காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2.25 மைனஸ் 1 இருக்கு. கரெக்ட்டுங்களா? 2.25 மைனஸ் 1 இன்டு இங்க 100% இருக்கு. ஸோ 2.25 மைனஸ் 1 எவ்வளோ? 1.25. ஸோ 1.25 இன்டு 100% அது என்ன வரும்? 125% கிடைக்குது. ஸோ 125%. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு அப்போ மாஸ், ஸ்பீடு, ரேடியஸ் எல்லாமே டபுள் பண்ணிட்டாங்கன்னா ஃபோர்ஸ் ரிக்வைர்ட் டு மெயின்டைன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 125% இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A string of length 0.1 meter cannot bear a tension more than 100 Newton. அப்படின்னா maximum tension 100 Newton. It is tied to a body of mass 100 gram and rotates in a horizontal circle. The maximum angular velocity can be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன given பாருங்க. given வந்து நமக்கு லெங்த் வந்து 0.1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து டென்ஷன் மேக்ஸிமம் டென்ஷன் 100 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து மாஸ் வந்து 100 கிராம் கொடுத்துருக்காங்க. அது கிலோகிராமா மாத்துறதுக்கு 10⁻³ மல்டிப்ளை பண்ணி கிலோகிராம்னு போட்டாச்சு. இப்போ மேக்ஸிமம் ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ வந்து இங்கே டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்க்கு m ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு போட்டுட்டு டென்ஷன் போட்டுக்கலாம். இதுல இருந்து ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, டென்ஷன் பை மாஸ் இன்ட்டு அந்த ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் போட்டு ஒமேகா இஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட்னு போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் டிவைட் பை மாஸ் இன்ட்டு ரேடியஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. டென்ஷன் எவ்வளவு கொடுத்தாங்க? 100 கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 100 into 10⁻³ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/10 வரும். ஏன்னா 10⁻³ 1/1000 போட்டுருக்கு. ஸோ இது 1/10 வருது. அடுத்து ஆர் எவ்வளவு கொடுத்தாங்க? 0.1 கொடுத்துருக்காங்களா? ஸோ 0.1 கொடுத்தா அது ஒரு 1/10 போட்டு இப்படி ரூட் எடுத்துருங்க. இப்போ கீழே 100, இது 1/100 மேலே போச்சுன்னா என்ன வருது? 100 ஸ்கொயர்னு வந்துருதுங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். அப்போ எடுத்தீங்கன்னா 100ன்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போ 100 ரேடியன் பர் செகண்ட். யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ரேடியன் பர் செகண்ட். ஸோ தட் 100 ரேடியன் பர் செகண்ட். சிக்ஸ்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A mass of 2 kg is whirled in a horizontal circle by means of a string at an initial speed of 5 revolutions per minute, keeping the radius constant. The tension in the string is doubled. The new speed is nearly dash. ஆக்சுவலாக உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5 ரெவல்யூஷன் பர் மினிட். ரெவல்யூஷன் பர் மினிட் ரேடியன் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். எப்படின்னா 1 ரெவல்யூஷன் பர் மினிட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா 2π/60 ரேடியன் பர் செகண்ட்னு போட்டுக்கணும். ஏன்னா 1 ரெவல்யூஷன்றது 2π ரேடியன், 1 மினிட்ன்றது 60 செகண்ட். இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க? π/30. ஸோ ரெவல்யூஷன் பர் மினிட்டை ரேடியன் பர் செகண்டாக மாற்றணும்னா நம்ம 5/30 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம ரேடியன் பர் செகண்ட்ல எழுத போறோம். எப்படி பாருங்க? 5 × π/30 மல்டிப்ளை பண்ணிட்டு ரேடியன் பர் செகண்ட் கிடைச்சிருச்சு. கரெக்டா? அந்த 5 30 கேன்சல் பண்ணா 6. ஸோ ஒமேகா வந்து நமக்கு 5/6 ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, கீப்பிங் தி ரேடியஸ் கான்ஸ்டன்ட், டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங் இஸ் டபுள்டு, தென் நியூ ஸ்பீட் இஸ் நியர்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரேடியஸ் கான்ஸ்டன்ட் வச்சுட்டு டென்ஷன் மட்டும் டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க? m ஒமேகா ஸ்கொயர் பை ஆர். கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து ஃபைனலாக டென்ஷன் வந்து இது டி இனிஷியல்னு வச்சுங்க. அப்போ வந்து இங்கே ஒமேகா கான்ஸ்டன்ட் m கான்ஸ்டன்ட் தானே. அப்படின்னா நம்ம சிம்பிளாக டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு எழுதிக்கலாம். ஏன்னா வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? கீப்பிங் தி ரேடியஸ் கான்ஸ்டன்ட், டென்ஷன் இஸ் சேஞ்ச்டு. ஓகே, நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம்னா வந்து ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கீப்பிங் தி ரேடியஸ் கான்ஸ்டன்ட், டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் டபுள்டு, தி நியூ ஸ்பீட் இஸ் நியர்லி கேட்குறாங்க. அப்படின்னா வந்து ரேடியஸ் கான்ஸ்டன்ட், மாஸ் கான்ஸ்டன்ட், அப்போ டென்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஒமேகா ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்படின்னா T1/T2 இஸ் ஈக்குவல் டு ω1 ஸ்கொயர் பை ω2 ஸ்கொயர். சரிங்களா? இப்போ வந்து டென்ஷன் T1 வந்து டீன்னு வச்சுங்க, T2 வந்து டபுள் பண்ணிட்டாங்க, T2Tன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ω1 வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 ரெவல்யூஷன் பர் மினிட். நம்ம தேவையில்லை, இங்கே ஆல்ரெடி ஆன்சர் வந்து எல்லாமே ரெவல்யூஷன் பர் மினிட்ல கொடுத்ததுனால இப்போ ரெவல்யூஷன் பர் மினிட்லேயே பண்ணிடலாம். இந்த டி கேன்சல் பண்ணிடுங்க. இங்க பை என்ன இருக்கு சொல்லுங்க? ω2 இருக்கு. ஸ்கொயர் ரூட் இந்த எடுத்துட்டீங்கன்னா இங்க ஸ்கொயர் போயிடும்.
அப்போ வந்து ω2 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு இங்க ரூட் வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ √2 ரெவல்யூஷன் பர் மினிட். நமக்கு ஆன்சர் எல்லாமே ரெவல்யூஷன் பர் மினிட்ல இருக்கனால ரேடியன் பர் செகண்ட்ல கன்வெர்ட் பண்ண தேவையில்ல, அப்படியே ரெவல்யூஷன் பர் மினிட்ல ஆன்சர் சொல்லியாச்சு. சரிங்களா? அப்போ 7th கொஸ்டினுக்கு நம்ம 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 8th கொஸ்டின் பாருங்க. A mass of 100 gram is tied to one end of a string 2 meter long. The body is revolving in a horizontal circle making a maximum of 200 revolution per minute. The other end of the string is fixed at the center of the circle revolution. The maximum tension that the string can bear அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கேஸ்ல வந்து நம்ம கிவன் எல்லாமே எழுதுறோம் பாருங்க. கிவன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து பாருங்க 100 கிராம் கொடுத்துருக்காங்களா, 100 × 10⁻³ அதாவது 1/1000 போட்டோம்னா நமக்கு இது வந்து கிலோகிராம்ல வந்துடும். ஸோ மாஸ் ஈக்குவல் டு 1/10 கிலோகிராம் வந்திருக்கு. அடுத்து வந்து லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வந்து அதுதான் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத், அது 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒமேகா பாருங்க 200 ரெவல்யூஷன் பர் மினிட், அதை வந்து நம்ம ரேடியன் பர் செகண்ட்ல மாத்தோம்னா π/30ல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணா இது வந்து கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ ரேடியன் பர் செகண்ட்ல வந்திருக்கு. ஸோ 20 π/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு ரேடியன் பர் செகண்ட்ல. சரிங்களா? இப்போ இது வந்து ஒமேகா. இப்போ வேற என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டென்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டென்ஷன் தான் ப்ரொவைட்ஸ் நேசரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு m ω² r போட்டுங்க. m வந்து 1/10ன்னு போட்டுங்க. ஒமேகா வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருப்பா, 20 π/3 கரெக்டுங்களா? 20 π/3 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுங்க. இன்ட்டு ஆர்ன்றது 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, 10 × 20 × π × 20 × π 2 முறை மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பை 9 போட்டுருங்க. இது 1/10 இருக்குங்க, இங்க 1/10 கரெக்டுங்களா? இன்ட்டு 2ன்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிருங்க. இப்போ இங்க 2 × 20 40 40 × 2 என்ன வருது சொல்லுங்க, 80 கரெக்டுங்களா? அப்போ 80 π × π π² டிவைட் பை நமக்கு என்ன இருக்கு பாருங்க 9 இருக்கு. இது எல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணணும். இப்போ இதை சிம்பிளை பண்ண நமக்கு ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 87.64 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 87.64 நியூட்டன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A car is taking turn on a circular path of radius r. If the coefficient of friction between the tires and the road is mu, the maximum velocity for no slipping. ஆக்சுவலாக வந்து இது டைரக்டா ஃபார்முலா அப்படியே மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார் நோ ஸ்லிப்பிங் என்னும்போது, இப்போ கார் வந்து சர்க்குலர் பாத்தில் போகும்போது இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் நேசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் நேசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா m²/r வந்து வெலாசிட்டி கூட்டினா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கூடும். அப்போ இங்கே மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வெலாசிட்டி மேக்ஸிமம் வரணும், மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வரணும். மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா μn. மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா μn போடணும். n is equal to mgன்னு வரதுனால μ × mgன்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு mv²/r அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ mm கேன்சல் பண்ணிருங்க, நமக்கு ஸ்பீடு தானே வேணும். ஸோ v is equal to இந்த r அந்த பக்கம் போயிடுச்சுன்னா μgr வந்துருது. அங்கே v² தானே இருந்துச்சு, அதனால ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஸோ தட் நமக்கு என்ன வருது, மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகலாம்னா √μgr ஸ்பீட்ல போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A car is moving in a circular horizontal track of radius 10 meter with a constant speed of 10 meter. A plumb bob is suspended from the roof of the car by a light rigid rod of length 1 meter. The angle made by the rod with the track is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கான்செப்சுவல் கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து இது வந்து ட்ராக் கரோடு பார்த்து போது இதுல வந்து ஒரு கார் வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னா ஒரு பெண்டலம் எப்படி இருக்கு, இது ஆக்சுவலா இங்க சர்க்குலர் பாத்துல போகும்போது சூடோ ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதனால என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரிங் இப்படி வந்துடும். அடுத்த டயக்ராம்ல காட்டுற மாதிரி இனிஷியலா இப்படி தானே இருந்துச்சு, சூடோ ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுறதுனால இந்த சைட்ல இப்படி வந்துருதுன்னு வச்சுங்க, பெண்டலம் இப்படி வந்துருது. கரெக்டுங்களா? இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இங்க வந்து mg ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, இந்த டைரக்ஷன்ல டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சுங்க, இந்த ஸ்ட்ரிங் மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா, இது அந்த ஆங்கிள் தான் இந்த தீட்டா. அப்போ tan θ ஈக்குவல் என்ன வரணும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு mg, ஆப்போசிட் வந்து அப்போ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். இது வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். அப்போ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் பை mgன்னு போட்டுக்கலாம். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, mv²/r. ஸோ mv²/rன்னு போட்டுட்டு டிவைட் பை mgன்னு இருக்கு. ஸோ இந்த m கேன்சல் பண்ணிருங்க. அப்போ v²/rg தான் வந்து tan θ வருது. v எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்ப்பா, v வந்து நமக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் பார்ப்பா 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ v² வந்து 10² போட்டுங்க, ரேடியஸ் வந்து ஒரு 10 போட்டு g அப்ராக்சிமேட்டா ஒரு 10 போட்டுங்க. இப்போ 10² நியூமரேட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ tan θ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கு. அப்படின்னா θ ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ அப்படின்னா θ வந்து 45 டிகிரி. திஸ் பெண்டுலம் அப்போ கார்ல வந்து இந்த பெண்டுலம் மாட்டிட்டு அந்த கருவுடு பாத்துல போகும்போது அந்த பெண்டுலம் வந்து மேக்ஸ் ஆங்கிள் வித் வெர்டிகல் எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. ரேடியஸ் ஆஃப் தி கர்வ்டு ரோட் ஆன் நேஷனல் ஹைவே இஸ் r. Width of the road is b. The outer edge of the road raised by h with respect to the inner edge, so that the car moves with a speed of v can pass safely over it. The value of h ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கர்வ்டு ரோடு எடுத்துக்கலாம் நம்ம.
இது வந்து பேங்க்டு ரோடு. அப்படின்னா பேங்க்டு ரோடு என்ன இருக்குன்னா அவுட்டர் எட்ஜ் ரைஸ்டு கம்பேர் டு இன்னர் எட்ஜ் சர்டன் ஹைட் வந்திருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஹைட் ஹச்னு வச்சுங்க. இந்த வித் வந்து பீன்னு கொடுத்துருக்காங்க. வித் வந்து பீன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பேங்கிங் ஆஃப் ஆங்கிள் தீட்டா. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா h பை பீன்னு வரும். சரிங்களா? இது ஈக்குவேஷன் 1 வச்சுங்க. அடுத்து வந்து நம்ம வந்து சேஃப் லிமிட்ல போனோம்னா இந்த பேங்கிங் ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை rg அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். rன்றது ரேடியஸ் ஆஃப் தி இந்த கர்வ்டு பாத். அந்த ரேடியஸ் ஆஃப் தி கர்வ்டு பாத் rன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 2 வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 போடுங்க. அப்போ h பை b இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருப்பா v ஸ்கொயர் பை rg வந்திருக்குங்களா? ஸோ அப்போ h தானே கேட்டிருக்காங்க. h இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க v ஸ்கொயர், இந்த b இங்க வந்துடும் b டிவைட் பை rg அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 11th கொஸ்டினுக்கு v ஸ்கொயர் b பை rg வந்து நமக்கு என்ன ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. ஏ மோட்டார் சைக்கிளிஸ்ட், நல்லா பாருங்கப்பா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 12th question. A motorcyclist moving with a velocity 72 km/h on a flat road takes a turn on the road at a point where the radius of curvature of the road is 20 meters. The acceleration due to gravity is 10. In order to avoiding skidding, he must not bend respect to the vertical plane by an angle greater than. அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை விட அதிகமா பெண்ட் பண்ணக்கூடாது. எவ்வளவு ஆங்கிளை விட அதிகமா பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த தீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? வந்து சரி, அப்போ அந்த தீட்டாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து tan தீட்டாக்கு வந்து நம்ம இங்கே ஃபார்முலா வேணும். tan தீட்டாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நம்ம இந்த ஒரு பைக்கோ ஏதோ ஒன்றுத்துல சைக்கிளிஸ்ட் தானே போகிறோம். அப்படி சைக்கிளிஸ்ட் இப்படி போகும்போது வித் வெர்டிக்கல் வந்து சம் அமௌண்ட் பெண்ட் பண்ணணும். அவர் வித் வெர்டிக்கல் வந்து சம் அமௌண்ட் பெண்ட் பண்ணணும் தீட்டா. இந்த தீட்டா தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan theta equal to v square by rg. rன்றது ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் ஆஃப் தி ரோடு. சரிங்களா? vன்றது ஸ்பீட் வித் விச் யூ ஆர் மூவிங். இப்போ ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 72 km/h கொடுத்துருக்காங்க. அது மீட்டர் பர் செகண்ட்ல மாற்றணும். இப்போ ஸ்பீட் வந்து 72 km/h மீட்டர் பர் செகண்ட்ல மாற்றத்துக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ வந்து 18 72 கேன்சல் பண்ணி 4. ஸோ 4 × 5 20 கிடைக்குது. அப்போ v பிளேஸ்ல 20 சப்ஸ்டிட் பண்ணிருங்க. 20 ஸ்கொயர் v ஸ்கொயர்ல 20 ஸ்கொயர்னு போட்டுட்டு r வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா. ரேடியஸ் வந்து 20 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? g வந்து 10 கொடுத்துருங்க. அப்போ ரேடியஸ் 20 போட்டுங்க, g வந்து 10 போட்டுங்க. அப்போ ஒரு 20 ஒரு 20 0 0 கேன்சல். அப்போ tan theta is equal என்ன வந்திருக்கு பாருங்க 2ன்னு வந்திருக்கா. அப்போ theta is equal to tan inverse of 2 அப்படின்னா ஆங்கிள் should be made with vertical வந்து எவ்வளவு வரணும்? tan inverse of 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A car of mass 1000 kg negotiates a banked curve of radius 90 meter on a frictionless road. If the banking angle is 45 degree, the speed of the car அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் தி காருக்கு tan theta என்ன ஃபார்முலா? பேங்கிங் ஆங்கிளுக்கும் ஸ்பீடுக்கும் tan theta equal to v ஸ்கொயர் பை rg. கரெக்ட்டுங்களா? இப்போ பேங்கிங் ஆங்கிள் 45 டிகிரி தானே கொடுத்துருக்கான். அப்போ tan 45 is equal to v ஸ்கொயர் பை rg. r எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருப்பா 90 மீட்டர். r g வந்து நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். r வந்து 19 போட்டு g வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். இது 1ன்னு வந்துடும். tan 45 1. கரெக்ட்டுங்களா? அப்போ v ஸ்கொயர் equal to 90 × 10 900. ஸோ ரூட் எடுத்துங்க. v equal to 30. ஸோ 30 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 13th கொஸ்டினுக்கு நமக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. Keeping the angle of banking unchanged if the radius of curvature is made 4 times, the percentage increase in the maximum speed with which vehicle can travel on a circular road அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நல்லா கவனிங்க. பேங்கிங் ஆங்கிளை மாத்தல அப்படின்னா வந்து tan theta is equal to v ஸ்கொயர் பை rg. கரெக்டுங்களா? சரி, அப்போ வந்து தீட்டா மாறாது, ஜி மாறாது. அப்படின்னா v ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் r, இதுல இருந்து v டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் ஆஃப் r அப்படின்னு எடுத்துங்க. இப்போ v1 பை v2 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா r1 பை r2ன்னு போட்டுருங்க. இங்க r2 வந்து ரூட் போடணும், ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. சரிங்களா? r2 வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 4 டைம்ஸ் சொன்னாங்களா? அப்போ r2 இஸ் ஈக்குவல் டு 4r. r2 ஈக்குவல் டு 4rன்னு போட்டுட்டோம்னா அப்போ v1 வந்து v-ன்னு வச்சுங்க, v2 வந்து v2ன்னு எடுத்துக்கிட்டு ரூட் ஆஃப் r1 வந்து r போட்டு r2 வந்து 4r போட்டுருங்க. போட்டீங்கன்னா r கேன்சல் பண்ணிடும். ரூட் 4 வந்து 2ன்னு வந்துடும். அப்போ 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா v2 இஸ் ஈக்குவல் டு 2v அப்படின்னு வருது. அப்போ வெலாசிட்டி என்ன பண்ணியிருக்கோம்? டபுள் பண்றோம். அப்போ வெலாசிட்டியை வந்து நம்ம டபுள் பண்றோம்னா 100% தானே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்படின்னா 100%. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை இனிஷியல் வெலாசிட்டி இன்ட்டு 100% போடணும். ஃபைனல் வெலாசிட்டி 2v மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி v டிவைட் பை v இன்ட்டு 100% போடுங்க. அப்போ 2v மைனஸ் v வந்து v வருது, v பை v வந்து 1ன்னு வருது இன்ட்டு 100%. கரெக்டுங்களா? இது 1 இன்ட்டு 100% 100%. அதனால தான் 100%. 4th ஆப்ஷன் 14th 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A person wants to drive on the vertical surface of a large cylindrical wooden wheel commonly known as death wheel in a circus. The radius of the wheel is r and the coefficient of wheel is r and the coefficient of friction between the tires of the motorcycle and the wheel
is mu s. The minimum speed the motorcyclist must have in order to prevent slipping அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட். ஒரு இதுதான் டெத் வெல்லுன்னு அசியூம் பண்ணிக்கிங்க. இது டெத் வெல்லு. இந்த டெத் வெல்லுக்கு ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து மோட்டார் சைக்கிளிஸ்ட் இப்படி சுத்திட்டு இருக்காரு, இப்படி ரன் ஆகுறாரு இந்த வால்ல. சுத்தும் போது என்ன ஆகும்னா இவர் வந்து புஷ் பண்ணுவார். இந்த வாலை புஷ் பண்ணும் போது அந்த வால் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து இந்த மோட்டார் சைக்கிளிஸ்ட் மேல ஆக்ட் ஆகும். இது நார்மல் ரியாக்ஷன். இந்த நார்மல் ரியாக்ஷன் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். ஸோ n is equal to mv ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு எடுத்துங்க. அடுத்து வந்து டவுன்வோர்டு வந்து இங்க என்ன ஆகும்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் mg ஆக்ட் ஆகும். அப்போ பிட்வீன் வால் அண்ட் இந்த மோட்டார் சைக்கிளுடைய பைக் இருக்கு இல்லையா, அந்த பைக்கோடைய வீலுக்கும் வாலுக்கும் வந்து இங்க ஃபிரிக்ஷன் பிட்வீன் தம் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இந்த ஃபிரிக்ஷன் தான் mj பேலன்ஸ் பண்ணும். அப்போ ஃபிரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு mj பேலன்ஸ் பண்ணணும். இப்போ வந்து ஸ்பீட் மினிமமா போறோம் அப்படின்னா இந்த ஃபிரிக்ஷன் வந்து நமக்கு மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மேக்ஸிமம் ஃபிரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ என் அப்படின்னு எடுத்துக்கலாமா? மேக்ஸிமம் ஃபிரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ என் எடுத்துங்க. இந்த மேக்ஸிமம் ஃபிரிக்ஷன் தான் இந்த mj பேலன்ஸ் பண்ணும். இங்க mgன்னு போட்டுங்க, இங்க மியூன்னு போட்டுட்டு n வந்து mv ஸ்கொயர் பை ஆர். கரெக்டுங்களா? அப்போ n பிளேஸ்ல mv ஸ்கொயர் பை ஆர்னு போட்டுங்க. இது mm கேன்சல் பண்ணிருங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, இந்த ஆர் இந்த பக்கம் போயிருமா? அப்போ gr டிவைட் பை மியூ. மியூ வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனால மியூ எஸ் போடுறோம். இது v ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறோம். அப்போ வந்து ஆன்சர் என்ன வந்து இருக்கு பாருங்க, gr பை மியூ எஸ். அப்போ 15th क्वेश्चनக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, 16th क्वेश्चन பார்க்கலாம். A motorcyclist wants to drive on the vertical surface of a wooden well of radius 5 meter with a minimum speed of 5 meter per second. The minimum value of coefficient of friction between the tires and the wall of the well must be dash. இது போன சம்ல வந்து ஃபார்முலா கேட்டாங்க, இந்த சம்ல வந்து क्वेश्चन கேட்டாங்க. அப்படின்னா மினிமம் வெலாசிட்டி ஃபார்முலா வந்து √of gr by mu s. அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ எடுத்துங்க. வெலாசிட்டி ஃபார்முலா வந்து √of gr by coefficient of static friction அப்படின்னு எடுத்துங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரேடியஸ் வந்து 5 மீட்டர், ஸ்பீட் வந்து என்ன 5√5 கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துட்டாங்க. நம்ம கேட்கறது மினிமம் வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கேட்கறாங்க. அப்போ மியூ தான் கொஸ்டின் மார்க். அப்போ மியூ ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்போ இது ஸ்கொயர் பண்ணிருங்க, v ஸ்கொயர் ஈக்குவல் டு gr பை மியூ எஸ் வருதா? அப்போ மியூ எஸ் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு gr பை v ஸ்கொயர் அப்படி போட்டுருங்க. அப்போ வந்து g எவ்வளவு வரப்ப, g வந்து 10 கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் எவ்வளோ 5 கொடுத்துருக்காங்க, v வந்து எவ்வளோ 5√5 ஹோல் ஸ்கொயர். அப்போ 5√5 ஹோல் ஸ்கொயர்னா 5√5 5√5 ரெண்டு முறை மல்டிப்ளை பண்ணிருங்க. ஒரு 5 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 10ம் இந்த ஒரு 5ம் கேன்சல் பண்ணுவோம். அப்போ இங்க 2 வருது. இப்போ இங்க 2 இருக்கு, கீழே பாருங்க √5 × √5 5. அப்போ 2/5 2/5 எவ்வளோ 0.4. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 0.4. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A block of mass m at the end of a string is whirled round in a vertical circle of radius r. The critical speed of the block at the top of its swing below which the string would slacken before the block reaches the bottom is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின் 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு சர்க்குலர் பாத்தில் போகுது பார்ட்டிக்கிள். அப்படி போகும்போது ஒரு ஸ்ட்ரிங்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது இங்கே வெலாசிட்டி v இருக்கும். டாப் பாயிண்ட்ல வெலாசிட்டி v இருக்கு. mg ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா? mg ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது, டென்ஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த டென்ஷன் mg ரெண்டுமே ரிசல்டன்ட் டுகெதர் டுவர்ட்ஸ் சென்டர் தானே ஆக்ட் ஆகுது. அது ரெண்டுமே சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து mv ஸ்கொயர் பை ஆர். கரெக்டுங்களா? இங்க டென்ஷன் வந்து would be slacken அப்படின்னா ஸ்லாக்கன்னா டென்ஷன் வந்து 0, ஸ்லாக் ஆயிடுச்சுன்னா டென்ஷன் 0. அப்படின்னா இங்க mgன்னு போட்டுங்க. அப்போ mm கேன்சல் ஆயிடுச்சு, v ஸ்கொயர் ஈக்குவல் டு gr வருதுங்களா? ஸோ v ஈக்குவல் டு √of gr. அப்படின்னா அங்க கிரிட்டிக்கல் வெலாசிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா √of gr. ஸோ 17th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 18th question. A stone of mass 1 kilogram is tied to the end of a string 1 meter long. It is whirled in a vertical circle. The velocity of the stone at the bottom of the circle is just sufficient to take it to the top of circle without slackening of the string. What is the tension in the string at the top of the circle? ஆக்சுவலா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க மினிமம் வெலாசிட்டி வித் மினிமம் வெலாசிட்டில நம்ம பாட்டம்ல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேல போக போக டென்ஷன் வந்து குறைஞ்சிட்டே போகும். இங்க டென்ஷன் குறைஞ்சிட்டே போகும். மேக்ஸிமம் ஹைட்ல வரும்போது டென்ஷன் 0 வந்துடும். டாப்ல வரும்போது டென்ஷன் 0 வந்துட்டு அடுத்து இங்க இருக்கும்போது வெலாசிட்டி இருக்கிறதுனால டியூ டு இனர்ஷியா ஆஃப் மோஷன் இப்படியே வரும். அடுத்து இங்க வரும்போது டென்ஷன் வந்துடும். அதனால சர்க்குலர் பாத்ல போகும். ஸோ 18th கொஸ்டின் பாத்தீங்கன்னா அட் டாப்ல வந்து டென்ஷன் வந்து கிரிட்டிக்கல் கேஸ்ல வந்து 0 இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A stone is attached to one end of a string and rotates in a vertical circle. If string breaks at the position of maximum tension, it will break at அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ஸ்ட்ரிங் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு வரும்போது இங்க தீட்டா ஆங்கிள் இருக்குன்னு வச்சுங்க, இங்க டென்ஷன் இருக்கு,
இங்க mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்க வெலாசிட்டி வந்து v இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த mg ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணா இங்க இது தான் தீட்டான்னு வரும், mg cos தீட்டான்னு இங்க வரும், இங்க வந்து என்ன வரும்னா mg sin தீட்டான்னு வரும். ஸோ எலாங் திஸ் டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆக்ட் ஆகுது, mg காஸ்ட் அவே ஃப்ரம் தி சென்டர் ஆக்ட் ஆகுதுனால அப்போ டுவர்ட்ஸ் சென்டர் நெட் ஃபோர்ஸ் வந்து t மைனஸ் mg காஸ்டா. இந்த டுவர்ட்ஸ் சென்டர் நெட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை r அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ டென்ஷன் ஈக்குவல் என்ன பாருங்க, mg cos தீட்டா பிளஸ் mv ஸ்கொயர் பை r வருது இல்லைங்களா. இப்போ வந்து வெலாசிட்டி வந்து மேலே போக போக குறையும், அதே மாதிரி தீட்டா மேலே போக கூடுது, ஆனால் காஸ்டா குறையும். தீட்டா குடிச்சுன்னா காஸ்டா குறையும். அப்போ பாயிண்ட் ஏல இருந்து மேலே போக போக என்ன ஆகுதுன்னா காஸ்டாவும் குறையுது, வியும் குறையுது. அப்போ இன்னும் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல தான் காஸ்ட் அதிகம், வியும் அதிகம், வெலாசிட்டி அதிகம். அதனால டென்ஷன் இஸ் மேக்ஸிமம் அட் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏல தான் டென்ஷன் வந்து மேக்ஸிமம் இருக்கும், பாட்டம்ல தான் டென்ஷன் மேக்ஸிமம் இருக்கும், போக போக குறையும். சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle is moving in a vertical circle. The tension in the string when passing through two positions at angles 30 degree and 60 degree from the vertical are T1 and T2 respectively. Then இப்போ போன சம்ல நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா, டென்ஷனுக்கு T equal to mg cos plus mv square by r. ஸோ அந்த ஃபார்முலா இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க. T equal to mg cos theta plus mv square by r. கரெக்டுங்களா, mv square by r. மேலே போக போக அதாவது இப்போ பார்ட்டிகல் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி இப்போ போகும்போது இது 30 டிகிரி இருக்கும்போது கொஞ்சம் கீழே இருக்கு, 60 டிகிரினா இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கும். கரெக்டுங்களா, 60 டிகிரி என்னும்போது கொஞ்சம் மேலே போயிருக்கு. அப்போ வெலாசிட்டி குறைஞ்சிருது மேலே போனால். அடுத்து காஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா காஸ் 30 வந்து நமக்கு கிரேட்டர் தென் காஸ் 60. அப்போ மேலே போகும்போது காஸ் தீட்டாவும் குறையுது, அப்போ காஸ்டாவும் குறையுது, வி ஸ்கொயரும் குறையுது. அப்போ டென்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ இனிஷியல் டென்ஷன் இஸ் கிரேட்டர் தென் ஃபைனல் டென்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ T1 இஸ் கிரேட்டர் தென் T2ன்னு தேர்ட் ஆப்ஷன் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A particle of mass m is being circulated on a vertical circle of radius r. If the speed of the particle at the highest point be v, then அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்க. A particle of mass வந்து m is rotated in a vertical circle of radius r ன்னு சொல்லிட்டாங்களா. If the speed of the particle at the highest point is v சொல்லிட்டாங்க. இப்போ வந்து highest பாயிண்ட்டுக்கு நம்ம எடுக்கும்போது நல்லா கவனிங்க. இப்படி highest பாயிண்ட் எடுக்கிறோம், இங்கே v இருக்கு, இந்த பாயிண்ட் இங்க வருது, இங்க வந்து சென்டர். இப்போ mg இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, டென்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ டென்ஷன் பிளஸ் mg தான் டுவர்ட் சென்டர் ஆக்ட் ஆகுதுனால தட் இஸ் ஈக்குவல் mv ஸ்கொயர் பை r போட்டுக்கலாம். அப்படின்னு ஒரு ஃபார்முலா T ஈக்குவல் mg cos θ பிளஸ் mv ஸ்கொயர் பை r போடுவோம் இல்லையா. டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு பார்ட்டிகல் போகும்போது என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு தீட்டா வந்து 180 டிகிரி, அப்போ காஸ் 180 மைனஸ் 1 வரும். அப்போ T ஈக்குவல் டு மைனஸ் mg பிளஸ் mv ஸ்கொயர் பை rன்னு வருது. கரெக்டுங்களா. அப்போ மைனஸ் mg இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் mg ஆயிரும். ஸோ T பிளஸ் mg வந்து என்ன வரும்னா ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை rன்னு வருது. கரெக்டுங்களா. இப்போ வந்து டென்ஷன் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 தான் வரும். அப்படின்னா டென்ஷன் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0னா அப்போ mv ஸ்கொயர் பை r வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு mg. mv ஸ்கொயர் பை r வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு mgன்னு வரணும். புரியுதுங்களா. அப்போ mv ஸ்கொயர் பை r கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு mg, mv ஸ்கொயர் பை r வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு mg அப்படின்ற ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பாருங்க. mv ஸ்கொயர் பை r வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு mgன்றது தேர்ட் ஆப்ஷன் தான் வந்திருக்கு நமக்கு. சரிங்களா. அடுத்த क्वेश्चन பாருங்க. A small sphere of mass m is suspended by a thread of length L. It is raised up to a height of suspension with the thread fully stretched and released. Then the maximum tension in the string will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த क्वेश्चन வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு ஸ்ட்ரிங் இப்படி இருக்கு, இது என்ன இங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதை வந்து எங்க கொண்டு போயிருக்காங்கன்னா இந்த பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஹாரிசான்டல் பொசிஷன் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இங்க இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்க போது இங்க வரும்போது கைனடிக் எனர்ஜியா வந்துடும். பாயிண்ட் ஏல இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி, பாயிண்ட் பில வரும்போது கைனடிக் எனர்ஜியா வந்திருக்கும். இப்போ ரிலீஸ் பண்ணா பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி வரும்போது டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் வச்சுங்க. எனர்ஜி அட் ஏ ஈக்குவல் எனர்ஜி அட் பி. இப்போ பாயிண்ட் ஏல வந்து சர்டன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து இந்த பாயிண்ட் பி தான் கிரவுண்ட் அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இங்க இருந்து பாயிண்ட் ஏல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் இருக்குனால அங்க mgh ன்னு போட்டுக்கலாம். ஹெச்ன்றது லெங்த் ஆஃப் ஸ்ட்ரிங் போடுங்க. பாயிண்ட் பிக்கு வரும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா மாறதுனால ஆஃப் mv ஸ்கொயர்னு போட்டுருங்க. அப்போ கேன்சல் பண்ணோம்னா வெலாசிட்டி ஈக்குவல் என்ன வருது பாருங்க, ரூட் ஆஃப் 2gl வருது. கரெக்டுங்களா. சரி, இப்போ பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இங்க mg ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது, டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, இங்க வந்து என்ன ஆகுது வெலாசிட்டி இருக்கு. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இங்க டுவர்ட்ஸ் சென்டருக்கு டுவர்ட்ஸ் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் டென்ஷன், அவே ஆக்ட் ஆகுது mg மைனஸ் mg. இந்த நெட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் வந்து ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை r ன்னு போட்டோம். அப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு mg மைனஸ் mg அந்த பக்கம் போனா பிளஸ் mg. வெலாசிட்டி பாருங்க ரூட் ஆஃப் 2gl. அப்போ வெலாசிட்டி பிளேஸ்ல ரூட் ஆஃப் 2gl ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 2gl வந்துருது. இந்த ரேடியஸ் தான் லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் L போட்டீங்கன்னா LL கேன்சல். இங்க 2mg இது ஒரு mg கூட்டினா 3mg. சரிங்களா. அப்போ வந்து டென்ஷன் வந்து நமக்கு 3mg. டென்ஷன் வந்து எங்க இருக்குன்னா 3mg, பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் வரும்போது 3mg. ஸோ 22nd क्वेश्चन தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க. A child is swinging a swing
minimum and the maximum height of a swing from Earth's surface are 0.75 meter and 2 meter respectively. The maximum velocity of the string னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படின்னா இதுதான் கிரவுண்ட் அஸ்யூம் பண்ணிக்கங்க, இங்க தான் ஸ்விங் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கங்க. இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இது மேக்ஸிமம் ஹைட், இந்த இடத்துல இருக்கிறது மேக்ஸிமம் ஹைட், இது 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஹைட்ன்றது இந்த இடத்துக்கு வராது, இந்த ஹைட் வந்து 1.75 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து மினிமம் ஹைட் இங்க வருவாங்க இல்லைங்களா, இந்த ஹைட் டிஃபரன்ஸ், இந்த ஹைட் டிஃபரன்ஸுக்கு வரும்போது அப்படின்னா இது பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இது பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து கீழே மினிமம் ஹைட்டுக்கு வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அந்த டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி. பாயிண்ட் ஏல வந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0, அதனால பாயிண்ட் பில இருக்கிற கைனடிக் எனர்ஜி தான் நமக்கு டைரக்டா இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி வரும். ஸோ டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி பாயிண்ட் ஏல 0ன்னு போட்டுங்க. அப்போ டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வரும், mg இன்டு h. ஹெச்ன்றது எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு, 2 மீட்டர் ஹைட்ல இருந்து 0.75 மீட்டருக்கு வந்திருக்கு. அப்போ 2 மைனஸ் 0.75 போட்டுட்டு that is equal to final kinetic energy of into m into v square போடுங்க. m கேன்சல் ஆயிடுச்சு. g வந்து அப்புறம் 10 கொடுத்துட்டாங்க, 10 எடுத்துங்க. இது 2 minus 0.75 என்ன பார்த்தீங்கன்னா 1.25 வந்திருக்கா, is equal to v square by 2 வந்திருக்கா, 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன பண்ணலாம், 2 into 1.25 என்ன பாருங்க, 2.5 into 10 வந்து நமக்கு என்ன வருது பாருங்க, இந்த இங்கே 25 வருதுங்களா, அப்போ 25 v square equal 25 வருது. ஸோ v equal என்ன வரும், ரூட் எடுத்துருங்க. ஸோ 5 மீட்டர் பர் செகண்ட், நமக்கு 23rd சம்முக்கு 5 மீட்டர் பர் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. அடுத்து 24th சம் பாருங்க. 24th சம் வந்து a national roadway bridge over a canal is in the form of an arc of a circle of radius 49 meter. What is the maximum speed with which a car can move without leaving the ground at the highest point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து பாருங்க, இங்க வந்து பிரிட்ஜ் வந்து எந்த பிரிட்ஜ் சொல்றாங்க பாருங்க, ஓவர் ஏ கெனால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஷேப்ல, ரேடியஸ் வந்து நமக்கு 49 மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, இப்போ வந்து இந்த பிரிட்ஜ் வந்து இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்ல சர்டன் வெலாசிட்டி போவீங்க இல்லையா, இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது இங்க mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், நார்மல் ரியாக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அப்போ சென்டர் வந்து இங்க இருக்கு, இதுதான் ரேடியஸ். டுவர்ட் சென்டர் நெட் ஃபோர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா mg வந்து டுவர்ட் சென்டர் ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் அவே சென்டர் ஆக்ட் ஆகுதுனால mg மைனஸ் n தான் நெட் ஃபோர்ஸ் டுவர்ட் சென்டர் வருது. அது ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை r ன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து நல்லா கவனிங்க, இந்த வித்தவுட் லீவிங் தி கிரவுண்ட் போகணும், அப்படிதானே? அப்படின்னா n வந்து கிரேட்டர் தேன் 0 வரணும். வெலாசிட்டி மேக்ஸிமம் கண்டிஷன் போட்டோம்னா, வெலாசிட்டி மேக்ஸிமம் கண்டிஷன் போட்டா அப்போ n டென்ஸ் டு 0ன்னு போட்டுக்கணும். அப்போ n டென்ஸ் டு 0 போட்டீங்கன்னா அப்போ mg இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை r வருது. அப்போ m கேன்சல் ஆயிருது, v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் gr. கரெக்டுங்களா? அப்போ g எவ்வளோப்பா, 9.8 கொடுத்துருக்காங்க, r எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 49 கொடுத்துருக்காங்க. பாருங்க, r வந்து இங்க 49 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துரும். அப்போ மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 22 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 22 மீட்டர் பர் செகண்ட் இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A frictionless track ABCDE ends in a circular loop of radius or a body slides down the track from point A, which is at a height of 5 cm. Maximum value of R for a body to complete the loop successfully is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆக்சுவலா வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்துல போகணும்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும்னா ரூட் ஆஃப் 5rg இருக்கணும். ரூட் ஆஃப் 5rg வெலாசிட்டி இருந்தால் தான் அந்த சர்க்குலர் பாத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, இந்த வெலாசிட்டி எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து இந்த ஹைட்ல இருந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து டிராப் பண்றோம் இல்லைங்களா, இங்க வரும்போது இந்த ஆப்ஜெக்ட் இப்படி ஸ்லைட் ஆயிட்டு வரும்போது இந்த வெலாசிட்டி இதை கெயின் பண்ணிக்கணும். சரி, என்ன பண்ணலாம்னா இப்போ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ கூட எனர்ஜி அட் பாயிண்ட் பி எடுத்துக்கலாம். ஏல இருந்து தான் ரிலீஸ் பண்ற, இங்க வெலாசிட்டி 0வா இருக்கும். அப்படின்னா இங்க வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்கு ஏல. பிக்கு வரும்போது கிரவுண்டுக்கு வந்துறதுனால இங்க கைனடிக் எனர்ஜி தான் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வா இருக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி தான் இருக்கும் பாயிண்ட் பில. அப்போ பாயிண்ட் ஏல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு, பாயிண்ட் பில வந்து கைனடிக் எனர்ஜியா மாறிடுச்சு. இப்போ பாயிண்ட் பில பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh போடுங்க, பாயிண்ட் பிக்கு வரும்போது கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ m கேன்சல் பண்ணிருங்க. அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh வருது. சரிங்களா? அதாவது சாரி, v ஸ்கொயர் ஈக்குவல் 2gh வருது, v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh வருது. இந்த வெலாசிட்டி v டேஷ்னு வச்சுக்கோங்க. இந்த வெலாசிட்டி தான் இந்த ரூட் ஆஃப் 5rgக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்போ v டேஷ் ஈக்குவல் டு v இருக்கணும். அப்போ v டேஷ் வந்து இப்போ ஸ்கொயர் பண்ணிருங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ரெண்டு பக்கமே ரூட் போயிடும். அப்போ v டேஷ் ஸ்கொயர் வந்து 2gh வருதா, v ஸ்கொயர் வந்து இங்க ரூட் ஆஃப் 5rg ஹோல் ஸ்கொயர் வந்து 5rgன்னு போட்டுங்க, g கேன்சல். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன கேட்டிருக்காங்க, இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. அப்போ r வேணும்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 2h/5ன்னு போட்டுக்கலாமா, 2h/5ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ h எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 சென்டிமீட்டர். அப்போ h வந்து 5 சென்டிமீட்டர் போட்டுங்க.
அப்போ 2 into h 5 centimeter by 5 போட்டுருக்கும் 5 5 கேன்சல். ஸோ ஆர் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருப்பா 2 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அப்படின்னா 25th கொஸ்டினுக்கு வந்து நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்.